சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்த நாள். சென்னை எழும்பூரில் அருங்காட்சியக வளாகத்தில் காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. மகாராஷ்டிராவில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. 2 விமானிகள் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழப்பு. ரயில் பயணி ரத்து செய்த முன்பதிவு டிக்கெட் தொகையை கொடுக்காமல் ஏமாற்றிய வழக்கு. ரயில்வேக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து நெல்லை நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம் உத்தரவு. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அனுமதி இலவசம். மோயர் சதுக்கம், குணா குகை, பைன்மர காடுகள், தூண்பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல இலவச அனுமதி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது பிறப்பால் வந்ததை தவிர உழைப்பால் வரவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பு. அருவிகளில் நீர்வரத்து சீராக இருப்பதாகவும் விடுமுறை தினம் என்பதாலும் குவியும் சுற்றுலா பயணிகள். நாங்கள் எங்கள் மக்களை இழந்திருக்கின்றோம், ஆனால் தோற்கவில்லை. இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வெற்றி பெற்றதாக ஈரான் அதிபர் அறிவிப்பு. ஈரான் ஏவுகணை தாக்குதலால் கச்சா எண்ணெய் விலை 3% உயர்வு. வரும் நாட்களில் விலை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பு அதிகம் என தகவல். கொள்கைகள் சமரசம் செய்வதற்கு பதிலாக அமைச்சர் பதவியை துறக்க தயார். பாட்னாவில் லோக் ஜனசக்தி நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் பரபரப்பு பேச்சு. மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, டெல்லி முதலமைச்சர் அதிசி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். உத்தமர் காந்தியடிகளின் 156வது பிறந்த நாள். டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ராகுல் காந்தி மரியாதை. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி எதிரொலி. 25 விமானங்களின் பயண நேரம் மாற்றம். மகாராஷ்டிரா, அசாம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக 5,858 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. நடப்பாண்டில் இயற்கை பேரிடர்களால் 1,400 பேர் உயிரிழப்பு. கனமழை வெள்ளத்தால் 985 பேரும், மின்னல் தாக்கி 597 பேரும் பலியானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சங்கரன் கோவில் அருகே தண்டவாளத்தில் கல் வைக்கப்பட்ட சம்பவம். வடமாநில தொழிலாளர்கள் 2 பேரை கைது செய்தது காவல்துறை. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து பாபர் அசாம் மீண்டும் விலகல். பேட்ஸ்மேனாக தனது பணி சிறப்பாக செய்ய வேண்டும் என பாபர் அசாம் விருப்பம். இலங்கை முன்னாள் அதிபர்களுக்கான சலுகைகளை குறைக்க முடிவு. அதிபர் அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டி. இரட்டை தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் பாட் ராகேஷ் மானே. மெக்சிகோவில் பிரேசில் அதிபர் லூலா பயணித்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு. 4 மணி நேரமாக வானில் வட்டமடித்த பின்னர் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது.